சார், நடிகர் விஜய் 2 நாளாக கோவையில் நடக்கக்கூடிய மீட்டிங்கை பார்க்குறோம். விமான நிலையத்தில் கூட்டம், அங்கே ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஒரு செவிகிரிக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி பொது இடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களில் தவிர்க்கிறதுக்கு என்ன சார்? ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்திருக்காரு, அவரை பார்க்கணும் பொதுமக்கள் வராங்க, ஆனால் அது பொது இடங்களில் சேதங்கள் அதிகமாகக்கூடிய ஏற்பட்டு இதை எப்படி சார் பார்க்கணும்? நடிகர் விஜய் அவர்கள் இப்போது ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார் என்றாலும் கூட அவர் இன்னும் ஒரு நடிகராகவே அவருடைய ரசிகர்களால் பார்க்கப்படுகிறார். அந்த ஆர்வ மிகுதியில் அவர்கள் முண்டியடித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார்கள். அதனால் பொதுவெளியில் சில நெருக்கடிகள் அல்லது சிக்கல்கள் எழுகின்றன என்றால் அதற்கு காவல்துறையும் பொறுப்பாக இருந்து முறைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறது. தலைவர் என்கிற முறையில் அவருக்கும் அதனை முறைப்படுத்துவதற்கான பொறுப்பு இருக்கிறது. காலப்போக்கில் இவையெல்லாம் சரியாகும் என்று நான் கருதுகிறேன். மக்களுக்கு நல்லது நடக்குது என்றால் எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டோம்னு விஜய் இந்த மேடையில் பேசியிருக்காரு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தெளிவான உண்மையான வெளிப்படையான நிர்வாகம் செய்யக்கூடிய ஆட்சியாக அமையும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அது அவருடைய ஆசை, அவருடைய கனவு. அதை அவர் தன் தொண்டர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதில் நாம் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. வருகிற 2026 பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு கட்டுக்கோப்பாக இருந்து தேர்தலை சந்திக்கிற ஒரே அணி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு அணிதான். எதிர்த்தரப்பிலே இன்னும் அணிகளே உருவாகவில்லை என்றுதான் சொல்ல முடியும். அதிமுகவும் பாஜகவும் பேசிக்கொண்டார்கள் என்பதை தவிர இன்னும் அதிமுக தலைமையில் உருப்படியாக ஒரு அணி வடிவம் பெறவில்லை. தனியாக நிற்கப் போகிறாரா அல்லது அணியமைக்கப் போகிறாரா என்பதை இன்னும் விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. எனவே 2026க்கான சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு தயாராக இருக்கிற ஒரு அணி, கட்டுக்கோப்பாக இருக்கிற அணி, வலுவாக இருக்கிற அணி மதசார்பற்ற முற்போக்கு அணிதான்.